ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து காக்கப்பளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகர் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்துட்டு நல்லா வந்துட்டு வார்மாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஆறியுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ தண்ணி நான் சொன்ன மாதிரி வார்மாக இருக்கணும். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா கரையணும். கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் குவாலிட்டியான ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகி வராது. ஸோ ஈஸ்ட் வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகலான்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஷவர்மாவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ வந்துட்டு இன்னொரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டை இது கூட வந்து சேர்த்துடலாம். ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் நல்லா அந்த வாட்டரோடு சேர்த்து டிசால்வ் ஆகட்டும். நல்லா வந்துட்டு கரைஞ்சதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ 1.5 கப் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். நான் 1.5 கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஊறி வரணும். அதாவது இந்த மாவு வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு டபுள் ஆகி வரும். ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு ஷவர்மா செய்யறதுக்கு உள்ள அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து கெட்டியாக மசாலா கரைக்கும். இதில் ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி லைட் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துருக்கேன். நல்லா சிக்கனை நல்லா ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பிளட் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் போன்லெஸ் சிக்கனாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து சதா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மசாலா கூட சேர்த்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ 1/2 மணி நேரம் கழித்து இதை வந்துட்டு ஒரு ஓவன் வந்துட்டு வேக வச்சுட போகிறோம். ஸோ ஓவனில் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து சிக்கன் வந்து நமக்கு நல்லா வெந்து வரட்டும். உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக தோசை தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஸோ அதில் சிக்கனை ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சிக்கனை வந்து பொரிக்க வேண்டாம், இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மள மாவு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து நல்லா அடித்து பிசையணும். லைட்டாக அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நல்லா வந்து அடித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா அடித்து பிசையும் போது நம்மளுக்கு இனிமேல் மாவு நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிடும் போது நல்லா வந்துட்டு அது ஷவர்மா ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அப்படியே வந்து கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 2 பேட்சாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி வந்துட்டு திரட்டி எடுப்போமோ ஸோ அதே மாதிரி நல்லா அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி சேப்பாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக அடியில் வந்து மைதா மாவை தூவிட்டு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம சப்பாத்தி மாவு எப்படிலாம் தேய்ப்போமோ ஸோ சப்பாத்தி மாதிரியே இதை ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு தோசை பேனில் போட்டு நல்லா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஓவனில் வச்சுருக்க அந்த சிக்கன் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷவர்மா சூப்பராக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.